ஷெங்கன் விசாக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஷெங்கன் விசாக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும். கனடாக்கு வந்து 4 days விசா வந்துருச்சு. மினிமம் பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ காமிக்கணும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏ குக்கிங் ட்ராவலர். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஷெங்கன் விசாக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஷெங்கன் விசாக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இந்த 2 விஷயத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஷெங்கன் விசானா ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னோன்னா, ஷெங்கன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு 29 கண்ட்ரிஸ் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ நம்ம எந்த ஒரு கண்ட்ரிக்கு நம்ம விசா அப்ளை பண்ணாலும் அந்த 29 கண்ட்ரிஸ்க்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இதுதான் அந்த ஷெங்கன் விசான்னு சொல்கிறது. ஸோ நம்ம இந்த 29 கண்ட்ரிஸ்க்கு எந்த கண்ட்ரிக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். பட் மேஜர் க்ரைட்டீரியா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து நம்ம எந்த கண்ட்ரியில் வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறோமோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இன்னொரு க்ரைட்டீரியா என்னென்னா, இப்போ நம்ம 5 கண்ட்ரிஸ் விசிட் பண்ணுறோம். பட் நம்ம எல்லா கண்ட்ரிஸ்லும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்டே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 days 4 days ஸ்டே பண்ண போகிறோம்னு சொன்னால், அப்போ வந்து எந்த ஷெங்கன் கண்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறோமோ அந்த கண்ட்ரிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாஸ் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் 5 கண்ட்ரிஸ் போனேன். பாரிஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், இட்டலி, 5 கண்ட்ரிஸ் போனேன். பட் நான் மேக்ஸிமம் ஸ்டே பண்ணுறது சுவிட்சர்லாண்டில் தான் 6 days ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நானும் எங்கள் அண்ணனும் சுவிட்சர்லாண்டு எம்பசிலேருந்து விசா அப்ளை பண்ணோம். கரெக்டாக எங்கள் அண்ணனுக்கு வந்து 4 days விசா வந்துருச்சு. ரீசன் என்னென்னா, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் ப்ரீமியம் பேக்கேஜ் மாதிரி எடுத்திருந்தார். அது வந்து எடுக்கலாம் தேவையில்லை. பட் மெயினான ரீசன் டாக்குமெண்டேஷன் தான். ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். அப்படிலாம் நார்மலாக ஒரு 15 days டைம் எடுக்கும். இதுதான் 2 ரீசன் தான். நான் வந்து ஒரு ஃபேமிலிக்காக சொல்கிறேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ணுறதாலும் அது கவர் ஆகிடும். அப்படி இல்லைனா ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு அது கவர் ஆகிடும். ஷெங்கன் விசா அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நிறைய டூரிஸ்ட் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அது காம்ப்ளிகேட்டட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த ப்ராசஸ். சொல்லப்போனால் ஒரு 30 minutes நீங்கள் டூரிஸ்ட் ஷெங்கன் விசாக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? நாங்கள் அவ்வளோதான் ஆச்சு டைமிங்ஸ். பட் மேஜராக அதுக்கு என்னென்னா, நீங்கள் எப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்களோ அப்போ அந்த ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கொண்டு போகணும். இது 2 தான் ப்ரொசீஜரே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷெங்கன் விசா டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விஎஃப்எஸோட அப்பாயின்மெண்ட். இப்போ நம்ம ஆன்லைன்லேயே தான் நம்ம புக் பண்ணோம். ஆன்லைன் அது உங்களுக்கு செகண்ட் ப்ரொசீஜரில் வந்துடும். விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட். செகண்டு உங்களோட இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட். அப்புறம் வந்து 2 காப்பீஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட்டோட ஃபோட்டோஸ் காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கணும். உங்களோட பழைய பாஸ்போர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, மேபி 2 புக்கு 3 புக்கு சில பேர் ட்ராவல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எதாவது இருந்துச்சுன்னா அதோட ஒரிஜினல். 2 பாஸ்போர்ட் சைஸ் பிக்சர்ஸ் ஆஸ் பர் நீங்கள் எந்த எம்பசிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ. நாங்கள் சுவிட்சர்லாண்டு எம்பசி அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு சுவிட்சர்லாண்டு அந்த மெஷர்மெண்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து சுவிட்சர்லாண்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சுவிட்சர்லாண்ட் எம்பசிக்கு இதுக்கு முன்னாடி மேனுவலாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது மேனுவலாக ஃபில் பண்ணோம். இப்போ அப்டேட்டட் என்னென்னா, அதுவும் ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஸோ நம்ம விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போதே அதுவும் நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துட்டு போகிறோம். ஸோ அது ஆன்லைன்லேயே நம்ம ஃபில் பண்ணோம். ஸோ சுவிட்சர்லாண்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் அதிலேயே வந்துடும். ட்ராவல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 30,000 euros இருக்கணும் ட்ராவல் இன்சூரன்ஸ்க்கு. இது வந்து நாங்கள் எடுக்கும்போது 1,500 1,700 rupees ஆச்சு. ஸோ அது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ பெரிய இஷ்யூ கிடையாது. ஃப்ளைட் ரிசர்வேஷன்னா நீங்கள் வந்து பே பண்ணி ஃப்ளைட் வந்து புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐட்னரி மாதிரி ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை இதுக்கு ஆன்லைனில் சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டூர் ஐட்னரி, இது நம்ம தான் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டூர் ஐட்னரி எத்தனை நாள் நீங்கள் வந்து போகிறீங்க, எங்கெங்கே தங்குறீங்க, ஸோ உங்களோட ரஃப் ஐடியா அப்படின்றது ஒரு ஐட்னரி நம்ம ரெடி பண்ணணும். இது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் அங்கே தங்குற இடத்துல வந்து ஹோட்டல் புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் ஜூரிச்சில் தங்குறீங்களா, லூசனில் தங்குறீங்களா, எங்கே தங்குறீங்களோ, ஜெர்மேட்லையோ, அதோட புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அட்டாச் பண்ணணும். நான் அப்ளை பண்ணும்போது ஹோட்டல் புக்கிங்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா, agoda.com அதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு புக் பண்ணி காமிச்சிட்டு பே பண்ணாமல், வித்தவுட் பேமெண்ட் பண்ணாமல் புக்கிங்ஸ் மட்டும் காமிச்சிட்டு விசாக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு 4 months 5 months முன்னாடி அப்ளை பண்ணதுனால. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு விசாலாம் வந்த பிறகு எனக்கு எந்த ஹோட்டல்ஸ் சீப்பாக இருக்கோ அதுக்கப்புறம் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிட்டு இதில் நான் வந்து புக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் லெட்டர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நாங்கள் அது மாதிரி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து லெட்டர் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ரெடி பண்ணி அது கம்பெனிலேருந்து நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து எம்ப்ளாயீஸ்க்கு. இப்போ இதுவே வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது. எங்கள் அண்ணன் கேஸ் வந்து மெடிக்கல் ஃபார்மசி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அவரோட லெட்டர் ஹெட்லேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு அது ரெடி பண்ணுறது. இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். நம்ம வந்து நம்மளோட
ஃபினான்ஷியலாக நம்ம எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எதுக்குன்னா நம்ம அங்கேயே தங்க மாட்டோம், திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இப்போது இஃப் எம்ப்ளாயியாக இருந்தால் லாஸ்ட் 3 months பே ஸ்லிப்பும் உங்கள் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களோட பர்சனல் ஐடிஆர் இது இருந்துச்சுன்னா போதும். இப்போ இதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், சேம் உங்கள் பிஸ்னஸோட 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட், பர்சனல் ஐடிஆர் அண்ட் கம்பெனி உங்கள் ரிஜிஸ்டர்டு கம்பெனியோட ஐடிஆர் இது வேணும். இதுதான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எதுவானா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வச்சுருந்தா அது நீங்கள் காமிக்கலாம். வேறு ஏதாவது செக்யூரிட்டிஸ் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃபாக நீங்கள் காமிக்கலாம். அடுத்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, நம்ம வந்து மினிமம் பேங்க் பேலன்ஸ் வந்து எவ்வளோ காமிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய டவுட். இதுக்கு வந்து எந்த ஒரு எம்பசியும் ஸ்பெசிஃபிக்காக இந்த அளவுக்கு இருக்கணும் பேலன்ஸ் அப்படின்னு யாருமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. நிறைய அந்த இதில் வந்து சர்ச் பண்ணதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சதுன்னா, ஒரு நாளைக்கு வந்து இப்போ நான் ஸ்விஸ்க்கு அப்ளை பண்ணதுனால ஒரு நாளைக்கு 100லேருந்து 120 ஸ்விஸ் ஃப்ரான்ஸ் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10 நாளைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சுவிட்சர்லாண்டுக்கு. ஸோ 10 × 120 ஸோ 1200 ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ். ஸோ அப்படின்னா 1,20,000 ரூபா ஒரு அமௌண்ட்டா. ரெண்டாவது ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 60,000 to 70,000 வச்சுக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட்ஸ். ஸோ ஒரு 1,90,000. ஸோ 10 நாளைக்கு ஹோட்டல் ஒரு 50,000 to 60,000 வச்சா மொத்தமாக வந்து ஒரு 2.5 lakh ஆச்சு. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து 2.5 lakh-லேருந்து 2.75 lakh இருந்துச்சுன்னா சஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா நான் எங்கள் அண்ணனுக்கும் சேம் அப்ளை பண்ணேன். ஸோ அவருக்கு வந்து ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் போகிறதா இருந்தால் 2.5லேருந்து 2.7 5லேருந்து 5.4 அது மாதிரி நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சா போதும். இதுதான் வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட். இதை வந்து நீங்கள் வந்து ரீசெண்டாக கேஷ் டெபாசிட் பண்ணி ஒரு 2 days 10 daysக்கு முன்னாடி வீசா இன்டர்வியூக்கு முன்னாடி காமிக்கிறது அந்தளவுக்கு சஜஸ்ட் கிடையாது. நீங்கள் லாஸ்ட் 3 months இல்லை 4 months கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச மாதிரியே நீங்கள் காமிச்சிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வரும்போது அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து மேஜர் எல்லா வீசா அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரு மேஜர் என்னென்னா எதுலேயும் சொல்ல மாட்டாங்க, பட் ஒரு கவர் லெட்டர். கவர் லெட்டர் என்னென்னா நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, ஒரு உங்கள் வீசா அப்ளிகேஷனை ஸ்டடி பண்ணுறது கவர் லெட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஃபேமிலியோட போகிறீங்கன்னு பட்சத்தில் மேரேஜ் சர்டிஃபிகேட். நீங்கள் தனியாக போகிறதா இருந்தால் உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட போகிறீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஏதாவது இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் குழந்தைங்க எடுத்த ஃபோட்டோஸ் வந்து என்ன சொல்கிறது ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி தான். இது காமிச்சிங்கன்னா ஓகே, ஸோ இவங்க ஒரு ஃபேமிலியாக போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ உங்கள் வீசா அப்ளிகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் வந்து உங்கள் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்களே ஃபினான்ஸ் பண்ணிப்பீங்க, இல்லை யாராவது ஃபினான்ஸ் பண்ணுறாங்கடா அப்படின்னு ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர். இந்த கேஸில் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஸ்பான்சர் பண்ணுவீங்க, உங்கள் குழந்தைக்கு ஸ்பான்சர் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர். ஸோ இந்த ஒரு 18 பாயிண்ட் நீங்கள் ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா. இதுவே நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட், ஃபேமிலி ஃபோட்டோஸ் அது எதுவும் வராது, மீதி எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதோட உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஐட்னரி ஃபார்மேட் ஏதாவது வேணும், இல்லை கவர் லெட்டர் ஃபார்மேட்டு, ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ஃபார்மேட்டு, இன்ட்ரடக்ஷன் லெட்டர் அதோட ஃபார்மேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபார்மேட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா நீங்களே அப்ளை பண்ணுங்கள். எதை நீங்கள் பாரிஸ் விசா அப்ளை பண்ணலாம், ஈஸியாக கிடைக்கும். சுவிட்சர்லாண்ட் விசா அப்ளை பண்ணலாம் ப்ராப்பராக. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வந்து விசா வரதுக்கு சான்சஸ் நிறைய அதிகம். ஸோ இப்போ நம்ம அடுத்த 2வது ப்ராசஸ் வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணால் வித்தின் 1 or 2 weeksக்குள்ளே உங்களுக்கு விசா வந்துடும். நீங்கள் சூப்பராக போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு VFS சுவிட்சர்லாண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வருது பார்த்தீங்களா, புக் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த புக் அன் அப்பாயின்மெண்ட்டை புக் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்கள் இமெயில் ஐடி ஜஸ்ட் நீங்களே ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அந்த ஃபோன் நம்பரும் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். பட் என்னன்னா இதுக்கு அந்த ஓடிபிஸ் வரும். ஸோ அந்த ஓடிபி வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண உடனே முதல்ல என்னோடய ஃபோனுக்கு ஓடிபி வந்துச்சு. ஸோ அந்த ஃபோனுக்கு ஓடிபி நான் டைப் பண்ணிட்டேன். அது முடித்த பிறகு நம்ம இமெயிலுக்கு வந்து ஒரு ஆக்டிவேஷன் இமெயில் வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு அந்த இமெயில் ஓப்பன் பண்ணி அந்த ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு 2 வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ லாகின் பண்ண உடனே ஸ்டார்ட் புக்கிங் கொடுத்த உடனே நம்ம அப்ளிகேஷன் சென்டர், ஸோ சென்னை. அதுக்கடுத்து எங்கே இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுறோம், டூரிசம். ஸோ இது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துலாம். ஸ்லாட்டும் காமிக்கும்.
ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் தான், அப்ளிகண்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜெண்டர் என்ன, அப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த்து, கரண்ட் நேஷ்னாலிட்டி. ஸோ இது வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான், நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு, நான் இதெல்லாம் ரஃபாக ஃபில் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர் ஏற்கனவே வந்துட்டுருக்கும், உங்களோட கரண்ட் அட்ரஸ், நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறேன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு, இப்போது ஐ வில் டூ திஸ் லேட்டர் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம வந்து அப்ளிகன்ஸ் ஆட் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இதுவே நம்ம வந்து கண்டினியூ வித் திஸ் ஃபார்ம்னு கொடுத்தா நம்ம வந்து சுவிட்சர்லாண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்க்ரீனுக்கு போகும். பாருங்கள், ஸோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 அப்ளிகண்ட் இருக்கீங்க, 3 அப்ளிகண்ட்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஒரே அப்ளிகண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா ஆப்ஷன் வந்து எடிட் ஃபார்ம்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம விஎஃப்எஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஐ மீன் சுவிட்சர்லாண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போய்ட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில் வந்துடும். ஸோ செகண்ட் பேஜில் நம்மளோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் சேம், அதே தான், நம்ம கண்ட்ரி ஆஃப் பர்த் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டோட அட்ரஸ் ப்ரூஃப்ஸ், அதுமாரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அதெல்லாம், ஆனால் எங்கெங்கெல்லாம் ஸ்டார் மார்க் இருக்கோ அதெல்லாம் வந்து மேண்டேட்ரி ஃபீல்ஸு, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நேஷ்னாலிட்டி இந்தியா இதெல்லாம் ஜஸ்ட் நார்மல் சீஸ் தான். நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடலாம். டைப் ஆஃப் பாஸ்போர்ட், ஆர்டினரி பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட் நம்பர். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றுமே கிடையாது இதில். ஸோ அடுத்து என்ன வருது, டேட் போடுங்க, டேட் போட்டுட்டு இஷ்யூடு கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, இந்தியா போட்டுட்டு பாஸ்போர்ட் வேலிடிட்டி டேட்டு இஷ்யூடு பை இந்தியன் கவர்மெண்ட்டு, அவ்வளோதான். சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ ஒவ்வொரு பேஜும் சேவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ், நம்ம எங்கேருந்து அப்ளை பண்ணுறோம் இந்தியாவிலேருந்து. ஸோ நம்ம வீட்டு அட்ரஸ்ஸு, நம்மளோட ஆக்குபேஷன், என்னோடய ஆக்குபேஷன் அதில் இல்லை. ஸோ இல்லாத பட்சத்தில் அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி அந்த இது நீங்கள் எழுதிடலாம். நம்ம இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லை சேம் நம்பரும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதர் தென் கண்ட்ரி ஏதாவது இருக்கா, நேஷ்னாலிட்டி, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ பேசிக்லி நம்ம இந்தியன்ஸ். ஸோ அதை நோன் கொடுத்துட்டு நம்ம எம்ப்ளாயர் யார், நம்ம எம்ப்ளாயரோட அட்ரஸ் என்ன, ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அங்கே ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் சேவ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராவல் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம எதுக்கு போகிறோம்னா டூரிசம். ஸோ நம்ம அது ஜஸ்ட் ஒரு சின்னதாக நோட் எழுதலாம், நான் எங்கே இங்கே ஸ்டே பண்ண போகிறேன் இந்த ஹோட்டலில், மீதி என்னோடய ட்ராவல் ஐட்டு ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு நோட் எழுதிடலாம். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ரிக்வஸ்டட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால 1ன்னு போட்டுக்கோங்க. 2-3 வாட்டி மறுபடியும் மல்டிபிள் கேட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஷெங்கன் வீசா இருக்கா, இல்லை, ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் டைப் ஆஃப் இன்வைட்டிங் பார்ட்டி வந்து நம்ம எங்கே தங்குறோம், ஹோட்டல். ஸோ வேறு யாருமே இல்லை, நம்ம ஹோட்டலில் தான் தங்குறோம். அந்த ஹோட்டலோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு. ஸோ நம்ம ஏன்னா அங்கே எனக்கு யாரும் அங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம். ஸோ நான் ஹோட்டல் போட்டு அந்த ஹோட்டல் எந்த சிட்டியில் நம்ம நிறைய நாள் தங்குறோமோ அந்த ஹோட்டல் டீட்டெயில்ஸு நம்ம அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன்லேயே அது வந்துடும். ஸோ சேம் புக்கிங் கன்ஃபர்மேஷன்லேயே யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுறோம். என்ன கண்ட்ரி, அப்புறம் வந்து அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், புக்கிங் கன்ஃபர்மேஷனில் வந்துடும். நீங்கள் அதுலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம், அந்த ஹோட்டல் ஃபோன் நம்பர். ஸோ எதாவது சொல்கிறேன், எல்லாமே நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணி வச்சா நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அடுத்த பேஜ் வரும்போது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். ட்ரான்சிட் வீசா இல்லை, ட்ரான்சிட் வீசாலாம் கிடையாது, நம்ம ஃபுல் போயிட்டு தான் வரதுனால. ஸோ நம்ம எப்போ ஷெங்கன் ஏரியாவில் வரோம், எத்தனை நாள் அங்கே தங்குறோம், எப்போ வந்து எக்ஸிட் ஆகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ராவலிங், நம்ம கூட யாராவது ட்ராவல் பண்ணி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங், எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யார் உங்களை எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் உங்களோட பேசிக் கொஷின்ஸ் தான். இதில் மேஜராக நம்ம எந்த சிட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறோம், நாங்கள் பாரிஸ் என்ட்ரு ஆகணும். ஸோ அதனால் நான் பாரிஸ் கொடுத்தேன். நீங்கள் எந்த சிட்டிக்கு என்ட்ரு ஆனீங்களோ அந்த சிட்டியை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸிட்டும் இதே மாதிரி. ஸோ ஓகே, சுவிட்சர்லாண்ட் என்ட்ரு ஆகிறதா சுவிட்சர்லாண்டு, நான் பாரிஸ்னால பாரிஸு. அதுக்கப்புறம் வந்து கவர்டு பை இன்வைட்டிங் பர்சன், நோ, யாரும் நம்மளுக்கு கிடையாது, நம்ம தான். ஸோ எல்லாம் நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லி போட்டு சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ ஃபார்மை சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்துருச்சா, இப்போ பாருங்கள் கண்டினியூன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து 2690 ஃபீஸு கண்டினியூ கொடுத்தோன்னா நம்ம அப்பாயின்மெண்ட்டு. ஸோ நம்ம எப்போ வேணுமோ அப்பாயின்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் காமிச்சிடும் பாருங்கள், ஆகஸ்ட்டா செப்டம்பரா எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டில் நம்ம செலக்ட் பண்ணிட்டா கீழே டைமிங்கே வந்துடும்.
ஸோ மார்னிங்கா ஈவினிங்கா என்ன டைமிங் சொல்லிட்டு அந்த டைமிங் செலக்ட் பண்ணி கண்டினியூ. இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணா யூஸ் பண்ண ப்ரீமியம் லான்ச்சுன்னு சொல்லிட்டு, ப்ரீமியம் லான்ச்சு அந்த சர்வீசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா பண்ணலாம், இல்லை வேணான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு ஸோ இது வந்து ஒரு சம்மரி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே அக்செப்ட் கொடுத்துட்டு கண்டினியூ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேராக பேமெண்ட் ஸ்க்ரீன் போகும். பேமெண்ட் ஸ்க்ரீன் போனோடனே நீங்கள் வந்து உங்கள் கார்டு டீட்டெயில்ஸோ இது வேணால் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த சொன்ன மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு வந்து இங்கே விஎஃப்எஸ் போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த யூரோப் வீடியோஸில் மறுபடியும் மீட் பண்ணலாம். உங்கள் ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக என்னோடய யூரோப் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக.